ஜமீன் அப்படின்னா முதல்ல அதுக்கு என்ன அர்த்தம்? திரும்பி பார்த்தா கண்டமன் ஒரு ஜமீன். அப்புறம் ஜமீன்தாரி அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜமீன்தாரினா யாரு? ஜமீனோட சம்சாரங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இதுல வேற ஒரு மேட்டர் இருக்கு. வெள்ளக்காரன் நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாலும் நம்மள ஆள்றதுங்கிறது அவனுக்கு அவ்வளவு எளிதான காரியமா இல்ல. குறிப்பா இந்த பறந்து விரிஞ்ச நிலப்பரப்புக்கு அவன் விவசாயிகள்ட்ட இருந்து நிலவரி வசூல் பண்ணணும்னு நினைச்சான். ஆனா அதை எப்படி வசூல் பண்றது அப்படிங்கிறது அவனுக்கு புரியவே இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு 500 ரூபாய ஒருத்தங்கிட்ட கைமாத்தா கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து அதை திரும்ப கேட்கும் போது அவன் உங்களுக்கு புரிஞ்ச பாஷையிலேயே புரியாத பல விஷயங்களை சொல்லுவான். அப்படி இருக்கும்போது வெள்ளக்காரன் நம்ம ஆளுங்க கிட்ட எந்த பாஷையில வரிய கேட்டு வாங்குவான்? இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சு அதுல. சரி, அப்புறம் எப்படிதான் வரிய வசூல் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளக்காரனுக்கு முன்னாடியே முகலாயர்கள் லோக்கல் கைகளை ஏஜென்ட்டா நடுவுல வச்சு நிலவரிய விவசாயிகள்ட்ட இருந்து வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. வெள்ளக்காரனும் அந்த ஏஜென்ட் முறையே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். 1793ல இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா இருந்த கார்ன்வாலிஸ் தான் விவசாயிகள்ட்ட இருந்து வரி வசூலிக்க ஏஜென்ட்டை நியமிக்கிற முறைய முதல் முறையா கொண்டு வந்தாரு. நாட்டுல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஏஜென்ட்டை நியமிச்சாங்க. அந்த ஏஜென்ட்டோட பொறுப்புல தான் அந்த ஏரியாவுல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கும். அந்த நிலங்களுக்கான வரியா ஆங்கிலேயர்கள் ஒரு நிலையான அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த ஏஜென்ட்டோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அது அதிக மழை பெஞ்சாலும் மழையே பெய்யாம போனாலும் விளைச்சல் கம்மியா இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் சரி, வெள்ளக்காரன் ஃபிக்ஸ் பண்ண அந்த வரி தொகையை கரெக்டா டைமுக்கு கட்ட வேண்டிய பொறுப்பு அந்த ஏஜென்ட்டோடது. அப்படி கட்டலனா அந்த ஏஜென்ட் கிட்ட இருக்கிற நிலத்தெல்லாம் புடுங்கி வேற ஆள் கிட்ட கொடுத்து அவனை ஏஜென்ட் ஆக்கிடுவான் வெள்ளக்காரன். அதே போல இந்த ஏஜென்ட்டுகளுக்கு எப்படி லாபம் கிடைக்கும்னா, கட்ட வேண்டிய வரி தொகையை 11 பங்கா பிரிச்சு 10 பங்கா பிரிட்டிஷ்காரன் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற அந்த ஒரு பங்கை ஏஜென்ட்டுக்கு கொடுப்பான். அது போக எக்ஸ்ட்ரா விளைச்சல் ஏதாவது வருமானம் எல்லாம் வந்தா அது ஏஜென்ட்டுக்கு தான் லாபம். இதனால என்ன ஆச்சுன்னா, சரியா வரி கட்டியே ஆகணும்னு அந்த ஏஜென்ட்ஸ் விவசாயிகளை பயங்கரமா கசக்கி புடிஞ்சு வேலை வாங்கினாங்க. சில இடங்கள்ல விவசாயிகள்ட்ட இருந்த நிலத்தையுமே இந்த ஏஜென்ட்டுகள் தட்டி பறிச்சுக்கிட்டதாகவும் சொல்றாங்க. இந்த மாதிரி பல கொடுமைகளை விவசாயிகள் அனுபவிச்சாங்களாம். இந்த மாதிரியான மிக மோசமான ஏஜென்ட்டுகள் எல்லாம் தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில தான் அதிகமா இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில ஏஜென்ட்டுகள் பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்கே உதவுற அளவுக்கு நல்லவங்களா இருந்ததாகவும் சொல்றாங்க. சரி, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இப்படி ஏஜென்ட்டுகளுக்கு வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க அவங்க மிகுந்த செல்வாக்கு மிக்கவர்களா மாறினாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எளிதா வரி கிடைச்சிருச்சு. அதோட சேர்த்து லோக்கல்ல இருக்கிற மக்கள் மேல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விசுவாசிகளாகவும் அந்த ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க. அதனால வெள்ளக்காரன் அந்த ஏஜென்ட்டுகளுக்கு பல்வேறு சலுகைகளை கொடுத்தான். ஆனா விவசாயிகளோட கஷ்டத்தை கண்டுக்கல. இதனால நாடு சுதந்திரம் அடைகிற நேரத்துல கூட சில ஏஜென்ட்டுகள் வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போக கூடாது அப்படின்னு அவனுக்கு ஆதரவா பேசினாங்களாம். இல்லை, எதுக்குடா ஏஜென்ட் ஏஜென்ட்னு ஏஜென்ட்டை பத்தியே பேசிட்டு இருக்க, எங்க ஜமீன்தார பத்தி சொல்றா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவ்வளவு நேரமா நான் சொன்ன அந்த ஏஜென்ட் ஜமீன்தார் தாங்க. இந்த வரி வசூலிப்பு முறைக்கு பேர் தான் ஜமீன்தாரி முறை. இந்த ஜமீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில நிலம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் சில மொழிகள்லயும் இந்த வார்த்தைக்கு நிலம், பூமி இது போன்ற அர்த்தம் தான் வருது. ஜமீன்தார் அப்படின்னா நில உரிமையாளர் அப்படின்னு அர்த்தம். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டுச்சு. அதோட ஜமீன்தார்கள் கிட்ட இருந்து நிலத்தை பறிச்சு விவசாயிகள்கிட்டயே திரும்ப வழங்கினாங்க அரசாங்கம்.